ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், 2024 நடந்த குரூப் 2க்கான மெயின்ஸ் தமிழ் பொதுத்தமிழ் பார்க்க போகிறோம். ஓரெழுத்து ஒரு மொழிக்குரிய சரியான பொருளை அறிந்து விடையை தெரிவு செய்க. ஐ நும்மை, ஓ கொன்றை, ஔ பூமி, நூனை யானை. 3142. ஒலி வேறுபாடறிந்து சரியான பொருளை தேர்க. கோல் கோல் கோல். ஃபஸ்ட்டு கோல்னா அழகு, கோல் அப்படின்னா வலுவளப்பு, கோல்னா இடையூறு. ஒலி வேறுபாடறிந்து சரியான பொருளை தேர்க. வியாழம் அப்படின்னா பாம்பு, வியாழம் அப்படின்னா புலி. அஸ்தட்டிசியன் என்ற ஆங்கில சொல்லுக்கு நேரான தமிழ் சொல் அழகு கலைஞர். பிழைகளற்ற தொடரை தேர்வு செய்க. மட்டுவார் குழலி மணத்தக்காளி பொரியல் செய்தால். மட்டுவார் குழலி மணத்தக்காளி பொரியல் செய்தால், இதுதான் சரியான கூற்று. மரபு சொற்களை பொருத்துக. எலிக்குட்டி, யானை கன்று, குதிரை மறி, நாய்க்குருளை. 3421. எதிர்ச்சொல்லை கண்டறிக. கேளார் கேட்டார். அகலாது என்பதன் எதிர்ச்சொல் அணுகாது. பிரித்தெழுக. அடுத்து கண்டெடுக்கப்பட்டுள்ளன, கண்டு ப்ளஸ் எடுக்கப்பட்டு ப்ளஸ் உள்ளன. பாகற்காய், பாகு ப்ளஸ் அல் ப்ளஸ் காய். வாழ வேண்டுமெனில் தொழில்கள் வளர வேண்டுமாய் என்று கூற்றினை எழுதியவர் கவிமணி தேசிய விநாயகம் பிள்ளை. அடுத்த பொறுத்துக கொடுத்துருக்காங்க. புலவர் சிங்கம், நக்கீரர். தற்கால அகத்தியர், வெள்ளை வாரணன். இலக்கண தாத்தா வேணுகோபாலன். இலக்கண தாத்தனா வேணுகோபாலன். ஸ்லேடை மன்னர் கிவா ஜெகநாதன். 2413. ஆலாபனை எனும் நூலின் ஆசிரியர் அப்துல் ரகுமான். எதிர்த்த பகையை இளைத்தாய போல்தே கதித்து கலை என்பதில் இடம்பெறும் பொருள் தனிமரம் காடாதல் இல்லை. புலமிக்கவரை புலமை தெரிதல் புலமிக்கவர்க்கே புலனாம். பாடலடிகள் உணர்த்தும் பழமொழி பாம்பின் கால் பாம்பறியும். தந்தீமை இல்லாதார் நட்டவர் தீமையும் எந்தீமை என்றே உணர்ப்பதாம். தொடர்புடைய பழமொழி ஒருவர் பொறை இருவர் நட்பு. ஓமையால் விளக்கப்பெறும் பொருத்தமான பொருளை தேர்வு செய்ய. உடம்பு பிடி போல, உறுதி. 1. பசுமரத்தாணி போல, ஆழமாக பதிதல். மலரும் மனமும் போல, இணைப்பிரியாமை. பகலவனை கண்ட பனி போல, விலகுதல். 2341. களம்பாலில் துளி நஞ்சு போல என்ற ஓமை தொடர் உணர்த்தும் கருப்பொருளை தேர்ந்தெடுக்க. தீமை. ஓமை தொடர்களை பொருளோடு பொருத்துக. இடியோசை கேட்ட நாகம் போல. மிரட்சி
களம் பாலில் துளி நஞ்சு போல. வன்மம் மலைமுகம் காணா பயிர் போல. ஏக்கம் கல்மேல் எழுத்து போல நிலைத்திருத்தல். மழை பெய்தால் நெல் விளையும். இத்தொடர் எவ்வகை வாக்கியம் என கண்டறிக. செய்தி வாக்கியம். போர்கள் நாட்டை பாழாக்குகின்றன. ஏற்ற வினாவினை தேர்க. எவை நாட்டை பாழாக்குகின்றன? விடைக்கேற்ற வினாவை தேர்ந்தெடுத்தெழுதுக. ஆதிக்கம் செலுத்துகின்ற மொழி. குயிலாக கூவி வந்தாலும் மயிலாக ஆடி வந்தாலும் மயங்கிட்டோம். எதை கண்டு மயங்கிட்டோம்? வினையாளரின் பெயரை பொறுத்துக. கற்றோர் உயர்திணை வினையாளரின் பெயர். 3. வந்தேனை தன்மை உரிமை வினையாளரின் பெயர். வந்தாயை முன்னிலை உரிமை வினையாளரின் பெயர். வந்தானை படர்க்கை வினையாளரின் பெயர். ஆன்சர் 3, 4, 1, 2. அடிக்கோடிட்டுப்பட்டுள்ள சொல்களுக்கான இலக்கண குறிப்புடன் பொறுத்துக. என கூறினான் வினையெச்சம். காணாது சென்றான் எதிர்மறை வினையெச்சம். இனிது பேசினாய் குறிப்பு வினையெச்சம். படிக்க வேண்டுகிறாய் நிகழ்கால வினையெச்சம். ஆன்சர் 2, 4, 1, 3. பல நாள்கள் தேடி இன்றுதான் யாப்பிலக்கணம் வாங்கினேன் என்பதில் யாப்பிலக்கணம் என்பதின் இலக்கண குறிப்பு. காரியவாகு பெயர். பொன்னினா பொருளால் வருபெயர். மண்ணகத்தி இடத்தால் வருபெயர். மூவாட்டையால் அப்படின்னா காலத்தால் ஆகு பெயர். திணித்தோழி சினையால் வருபெயர். சொற்களை ஒழுங்குபடுத்தி சொற்றொடாக்குதல். விருந்து ஆயினும் உவக்கும் அல்லில் ஆயினும் விருந்து வரின் உவக்கும். சொற்களை ஒழுங்குபடுத்தி சொற்றொடாக்குக. கருதி செயல் காலமும் அளவும் பிணியளவும் கற்றான் உற்றான் அளவும் பிணியளவும் காலமும் கற்றான் கருதி செயல். வெல் என்ற வேர் சொல்லின் வினையாளரின் பெயர். வென்றவன். உருகன் என்ற சொல்லின் வேர்ச்சொல் கண்டறிக. உரு. கா என்னும் ஓரெழுத்து ஒருமொழி பொருள் துலாக்கோல். சரியான பொருள் தரும் ஓரெழுத்து ஒருமொழி மை மலடு. ஒலி வேறுபாடு அறிந்து சரியான விடையை தேர்வு செய்க. வெளினா பலி. வெள்ளினா சிற்றேலம். வெள்ளி அப்படின்னா அறிவின்மை. வெளினா ஆகாயம். 3, 4, 1, 2. நாட்டிலஸ் என்னும் சொல்லின் தமிழ்ச்சொல் நத்தை வகை. அரிஸ்ட்ரோலஜி என்னும் சொல்லின் ஆங்கில சொல்லின் பொருள் உணவுக்கலை. சந்திப்பிழையற்ற தொடரை தேர்ந்தெடுத்து எழுதுக. பொறுத்தாரை பொன்னை பொதிந்து வைத்தாரை போல போற்றுவார் உலகத்தார். பொருந்தாத இணையை கண்டறிக. ஓலை தீ நாற்றம். பிழையான இணையை கண்டறிக. அலத்தி அப்படின்னா நெய்தல் நிலப்பெண். நிலமடந்தை கெழிலொழுகும். இச்சொல்லின் பிரித்தெழுதுக. நிலம் ப்ளஸ் மடந்தை ப்ளஸ் எழில் ப்ளஸ் ஒழுகும். தொல்காப்பியரின் வைப்பு முறைப்படி முல்லையோ நிலநூல் முறைப்படி குறிஞ்சியோ முதலில் இடம்பெறாமல் மருது திணையை முதலில் வைத்து பாடிய எட்டுத்தொகை நூல் ஐங்குறு 100. மாதமோ சித்திரை மணியோ பத்திரை உங்கள் கண்களை தழுவுதே நித்திரை என்ற அடிகளுக்குரியவர் அறிஞர் அண்ணா. எழுத்தாளர் எஸ். ராமகிருஷ்ணனின் எந்த படைப்பிற்காக சாகித்ய அகாடமி விருது வழங்கப்பட்டது? சஞ்சாரம். பொறுத்துக. அணுக்கம் பாம்பு. உண்ணினா குதிரை. ஏனம்னா மான். கரானா ஆண் முதலை. 3, 1, 4, 2. பழமொழியினை நிறைவு செய்க. வாழ்கிறதும் கெடுகிறதும் டேஸ் வாயிலே தான். பேசுபுகழ் பொகையார் புறத்தார் பேயாழ்வார். இவ்வடியில் இடம்பெற்றுள்ள மோனை வகை முற்று மோனை. ஞான சுடர்விளக்கு ஏற்றினேன் நாரணற்கு ஞானத்தமிழ் புரிந்த நான். இத்தொடர்களில் இடம்பெற்றுள்ள மோனை சொற்கள்
ஞானச்சுடர் விளக்கு ஞானத்தமிழ். செறிவு எனப்படுவது கூறிய மறாமை. நிறை எனப்படுவது மறை பிறர் அறியாமை. இப்பாடலடிகளில் இடம்பெறும் இயைபு சொற்கள் மறாமை, அறியாமை. கீழ்கண்டவற்றுள் பிரிவினை வாக்கியம் இவள் காண்பித்தாள். பொருந்தா சொல்லை கண்டறிக. சேர்கிறேன். அரண் எனப்பட்டதை இல்வாழ்க்கை. இக்குறளடி எவ்வகை வாக்கியம்? செயப்பாட்டு வாக்கியம். செயப்பாட்டு வினை. எவ்வகை வாக்கியம் என கண்டறிக. கிளி பழத்தை கொத்தி தின்றது. செய்தி வாக்கியம். வகுப்பு கலைந்தது இடவாகு பெயர். கொழுந்து நட்டனர் சினையாகு பெயர். பொழுது சாய்ந்தது காலவாகு பெயர். கார் பெய்தது பண்பாகு பெயர். 23141 வேற்றுமை உருபினை ஏற்கும் பொழுது தன்மை முன்னிலையில் திரியும் பெயர்களை கண்டறிந்து பொறுத்துக. யான் என். நீர் யாம் எம். நீனா உன். 2143 அறுகோணம் என்று எவ்வகை பெயர்? வடிவ பண்பு பெயர். அகர வரிசை சொற்களை சீர் செய்க. காட்சிக்கூடம் குங்குமம் செந்தமிழ் சொல்லேறுவர். அகர வரிசைப்படி சொற்களை சீர் செய்க. திண்ணன் துணி தென்னை தொட்டி. வீழ் என்னும் வேர்ச்சொல்லின் வினையெச்சம் வீழ்ந்து. வாழ் என்ற வேர்ச்சொல்லின் வினைமுற்று வாழ்க. விட்ட ஆகுபெயர். தஞ்சாவூர் வந்தது. விடாத ஆகுபெயர். புலி தின்றான். எண்ணளவே ஆகுபெயர். என் பிழைப்பு கெட்டது. காரிவாகுபெயர் எண்ணளவே ஆகுபெயர் கால் வலிக்கின்றது. காரிவாக ஆகுபெயர் என் பிழைப்பு கெட்டது. விட்ட ஆகுபெயர் தஞ்சாவூர் வந்தது. விடாத ஆகுபெயர் புலி தின்றான். எண்ணளவே ஆகுபெயர் கால் வலிக்கிறது. காரிவாகுபெயர் என் பிழைப்பு கெட்டது. புலி நட்டான். இருமடி ஆகுபெயர். கார் அருந்தான். மும்மடி ஆகுபெயர். அறுபதாம் முரலும் அடையெடுத்த ஆகுபெயர். மக்கட்சிட்டு என்மனார் புலவர். இருபெயரட்டு ஆகுபெயர். தேங்க்யூ.